தேர்தல் வந்துருச்சுன்னா இனிமேல் மேடை மேடையாக பேசணும். அது அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏவும் சரி, தலைவர்களும் சரி, சுற்றி சுற்றி வரணும். எதிர்கட்சிக்கார எல்லாருமே இப்படி தூக்கம் இருக்காது. ஏன்னா பிரச்சாரம் இந்த ஒரு மாதத்தில் தேர்தல் இருக்கிறதுனால ஒரு மாதம் கூட இல்லையே வரணும். அந்த தூக்க கழகத்துலேயும் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போதும் மூட் அவுட் ஆகி தொண்டெல்லாம் கட்டி தான் பேசுகிறாங்க. சில பேர் இப்போவே தொண்டை கட்டி தான் பேசுகிறாங்க. அப்படி தொண்டை கட்டி பேசினாலும் மேடையில் பேசுகிறோம், பொதுமக்கள்கிட்ட பேசுகிறோங்கிற உணர்வு கொஞ்சம் இருக்கணும். இப்போ எதையாவது பேசுகிறது, பப்ளிக்கில் பேசுகிறதுனாலே பயமாக இருக்குது. இந்த மீடியாவில் இப்படி யூடியூப் வச்சுக்கிட்டு அதில் வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் எடுத்துருவாங்களோங்கிற பயம் இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் சில பேர் பேசினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ யார் வாயில் என்ன ஸ்லிப் வரும், டங் ஸ்லிப் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரம் இது. 2 முன்னாள் அமைச்சர்கள் இப்போ அப்படி டங் ஸ்லிப்பில் மாட்டியிருக்காங்க. அதை போட்டு மீடியாவில் போட்டு மாற்றி 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 வறுத்து எடுக்கிறாங்க. அதுக்கு குடும்பாவிலையும் அடிக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு எதிராக குடும்பாவி இருக்கிறாங்க அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி 2 பேரும் பேசின செய்தியை நம்ம சொன்னோம்னா அதுவும் தப்பு. என்னென்னா இப்படி அந்த ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தையை இப்படி மாற்றி போட்டால் அதுக்கு வேறு பொருள். ஒரு வார்த்தையை நேரடியாக சொன்னால் அது வேறு பொருள். உன் கனவு என்னன்னு சொல்லி நிறைவேற்றி வைக்கிறேன்னு என்கிட்ட ஒருத்தன் கேட்குறான். உடனே நான் என் கனவா ஒரு சினிமா அடிக்க பிறத்தில் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் நிறைவேற்ற முடியுமா? அப்படி கேட்குறது வேறு. ஒரு நடிகை பெயரை சொல்லி அது கல்யாணங்கிற வார்த்தையும் இல்லாமல் அந்த நடிகை வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற போது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய கண்ணியமிக்க வார்த்தையாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஒரு கட்சியில் பெண்களுக்கு சேலையை இலவசமாக கொடுத்துருக்காங்க. அந்த சேலையை கொடுத்தா சேலை மட்டும் எப்படி கட்ட முடியும்? அப்போ சேலைக்கு உள்ளே கட்டுறதுக்கு இன்னர் வேறெல்லாம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லணுங்கிற அவசரப்பட்டு மேடையில் பேசுகிற போது சொன்ன உடனே ஒரு பெரிய எதிர்ப்புலாம் கிளம்பி வருது. அதனால் முதல்ல வாய் பேசுகிற போது அதுவும் பொறுப்பில் இருக்கிறவங்க எழுதி வச்சு வாசிக்கணும். இதை மற்றவங்க இன்னும் அந்த பக்கம் தாவேக்காக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஆதவ அர்ஜுனா. அவர் வாயெல்லாம் கட்டி போட்டு, அவர் வாயெல்லாம் பிளாஸ்டர் போட்டு 3 நாள் தான் அந்த கட்சிக்கு நல்லது. அவர் என்ன பேசுகிறாரு? முதலமைச்சரை, மாண்புமிகு முதல்வர்களை, அது யாரோ நம்ம கட்சிதாரன்னு பேசலை. ஒருவரை பிடிக்குமோ பிடிக்காத 2வது விஷயம். பப்ளிக் மேடையில் எல்லாரும் பார்க்குற போது மக்கள் தேர்ந்தெடுத்து இங்கே பாருங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபருக்கு செல்வாக்கு அதிகம். நம்ம இன்னும் செய்ய முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்ந்தெடுப்பான். யாரை தேர்ந்தெடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். அவன் நமக்கு பிடிக்காத ஆளாக இருக்கலாம். மக்கள் செல்வாக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க இல்லையா, எல்லா மக்களையும், மக்கள் பிரதிநிதி அவர். அவங்கள சொன்ன